பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறது. அதே போல பல சாம்ராஜ்யங்கள் அழியவும் காரணமாக இருந்திருக்கிறது. கடலுக்கு முன்னால் சாமானியர்கள் விதிவிலக்கல்ல. இந்த சூழ்நிலையில் 2004ஆம் ஆண்டு சுனாமி தமிழகத்தை தாக்கிய போது பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான மாவட்டம் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஓரளவுக்கு அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 11 வருடங்களாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியிலே அம்பேத்கர் நகர் என்ற தலித்துகள் வாழும் பகுதி தொடர்ந்து கவனிக்கப்படாத பகுதியாகவே இருந்து வருகிறது. அங்கு வாழ்ந்து வரும் குடும்பங்கள் இன்னும் முழுமையாக அரசினுடைய திட்டங்கள் பெறாமல் இருப்பதாக தொடர்ந்து புகார் இருக்கிறது. அவர்கள் ஏன் இருக்கிறார்கள்? சுனாமியால் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள்? அவர்களுடைய நிலைமை ஏன் இன்னும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது என்பது குறித்து அடுத்த அரை மணி நேரத்தில் சாமானியரின் குரல் தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஆவணங்கள் சொல்லுது. ஆனால் இங்கே நேரில் பார்த்தா வெறும் செங்கல் தான் இருக்குது. இந்த மக்கள் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? இவர்களுக்கு ஏன் வீடு இன்னும் கட்டி கொடுக்க முடியவில்லை? நேரடியாக அந்த மக்களிடம் சென்று அவருடைய வீட்டையும் அவர்களுடைய நிலைமையும் இப்போது பார்க்கலாம். இந்த வீட்டில் 4 பேர் வசித்து வராங்க. இந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இவங்க எதிரில் இருக்கிற வீட்லையும் தங்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை தான். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து கட்டி கொடுத்த வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டில் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக ஜன்னல் இல்லை, கதவு இல்லை, எந்த வசதியுமே இல்லை. முழுமையாக இந்த வீடு கட்டி முடிக்கப்படலை. ஆனால் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டதா அரசாங்கத்தினுடைய ஆவணம் சொல்லுது. இந்த வீட்டு உரிமையாளருக்கு அரசாங்கம் கொடுத்த ஆவணத்திலையும் அப்படித்தான் இருக்குது. இதற்கு யார் பொறுப்பு? கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த மக்கள், இங்குள்ள மக்கள் இந்த வீடுகளில் வசிக்க முடியாமல் இருக்காங்க. இதுக்கு மாற்றும் கேட்குறாங்க. ஆனால் அதுவும் இன்னும் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. நம்ம நேரடியாக இப்பொழுது அவர்களிடம் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இங்கே எவ்வளோ வருஷமாக இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கீங்க? புது வீடெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம இருக்க காரணம் என்ன? சுனாமி வந்ததுலேருந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வீடு கட்டி கொடுக்கல. நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸெல்லாம் போய் கலெக்டர்லாம் காமிச்சு லெட்டர் எழுதி கொடுத்தது கட்டி இப்படியே இதே கொஞ்ச நாள் இதாக இருந்துச்சு. அதில் நாங்களும் என்ன செஞ்சு இப்படியே வாடகை வீட்டில் வருஷம் ஃபுல்லாக வாடகை வீட்டிலே இருக்க முடியுமான்ட்டு வீடெல்லாம் மேலே 4 பிள்ளைய வச்சுக்கிட்டு பிள்ளை மேலாம் கீழே கட்டணமாக விழுதுன்ட்டு நாங்களும் மறுபடியும் இந்த பஞ்சாயத்து மூலமாக வச்சு பேசுகிறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க என்னை கட்டித்தரமான்ட்டு அதெல்லாம் போனவங்க தான். அவங்க இன்ன வரைக்கும் இன்னும் எதுவும் அரசனே எடுக்கல இருந்து. நீங்கள் யாருக்கிட்டலாம் புகார் கொடுத்துருக்கீங்களா? கலெக்டர்லாம் கொடுத்துச்சு. கலெக்டர்கிட்ட இங்கே 4 பேர்கிட்ட கொடுத்துச்சு. அவங்க கட்டித்தரன்ட்டு இதே அப்படியே அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. திரும்பி என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. அதெல்லாம் போனவங்க தான். திரும்பி என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்கல மழை காலத்தில் மழை பெஞ்சாலும் ஊற்று தர்கால தான் போய் தங்கிக்கிறாங்க. போய் தர்கால படுத்துங்க பிள்ளைகளை போட்டுக்கிட்டு. மழை முடிஞ்சாதான் நாங்கள் வீட்டுக்கு வர முடியும். வருஷம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது இந்த பகுதி முழுவதும் சுனாமியால் தாக்கி இங்குள்ளவங்களை கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதில் பலர் உயிரிழந்திருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 6065 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ நம்மகிட்ட இன்னொரு பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இன்னும் முழுமையாக எந்த உதவியும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் அவருடைய வீடு. வீட்டில் முழுமையாக எதுவுமே முடிக்கப்படலை, சிமெண்ட் பூசப்படலை, வெறும் செங்கல் மட்டும்தான் இருக்குது. அதே போல் ஜன்னல், கதவு எதுவுமே இல்லாமல் இந்த வீடு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இவர்கிட்ட அந்த சுனாமி அனுபவங்களையும் கேட்கலாம். அதே போல் இவருக்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளையும் கேட்கலாம். சுனாமி போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன நடந்துச்சு? சுனாமியில் போது வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது எங்கேயுமே மழை இல்லையே, இங்கே மட்டும் தண்ணி வருதுன்னு பார்த்தா கடல் தண்ணி வருது. பார்க்குற என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தண்ணியில் நிற்கிது. தூக்கி 2 தோலில் வச்சுக்கிட்டு ரோட்டில் ரிஜாமம் எம்ஏ விட்டுட்டு அங்கே விட்டுட்டு திரும்பி நான் போய் வீட்டில் உள்ள ஜாமான் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து எல்லாரையும் ஒப்படைச்சி விட்டு உட்காந்து.
சாமான் சட்டி எல்லாம் அடிச்சுக்கின்னு போயிடுச்சு. அதுக்கு முற்பாடு 2 மாதம் சென்று இந்த ஊருக்கு வந்தோம். வந்து இருந்தால் ஐஐடி தொண்டு நிறுவனம் வந்து அண்ணாண்ட ஒரு நிறுவனம் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. கட்டியும் புண்ணியம் இல்லாத அது கட்டின வீடும் இடிஞ்சு விழுவாது விழுந்து கிடக்குது. பாதி வீடு கட்டாத கிடக்குது. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், அவர் ஜெயபால்கிட்ட மனு கொடுத்தோம், சந்திரமோகன்கிட்ட கொடுத்தோம். யார் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறாங்க? நாங்கள் சம்பாரித்து ஏதோ அந்த ஓட்ட வீட்டுலையும் உடஞ்ச வீட்லையும் இருந்துக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன உதவி பண்ணுறாங்க? அந்த தேர் இந்த விலைக்கு எத்தனையோ பேர் வந்து எடுத்துக்கின்னு போயிட்டாங்க. ஒன்றும் நடந்த பாடு இல்லை. அப்படியே தான் கிடக்குது, காடாக தான் கிடக்குது. அது இருக்க இடம் தவிச்சிக்கின்னு குத்துவா. மழை காலத்தில் போய் தர்காவில் படுத்துக்குத்துவா. எந்த வீட்டில் இருக்கிறது, எந்த காட்டில் உக்காந்துக்கிறது? தர்காவில் எங்கன்னா மாடி வீடு முஸ்லீம் வீட்டில் போய் உக்காந்துக்கின்னு கிடக்குறோம். குழந்தைகளை வச்சுக்கின்னு தான் தவிச்சிக்கின்னு தான் உக்காந்துக்கின்னு இருக்கிறோம். குழந்தை குட்டி எல்லாத்தையும் போய் மரக்க மாதிரி வீடு திண்ணியில் படுத்துக்கின்னு தர்காவில் படுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீடு இருந்தால் தானே வீட்டில் இருக்க. ஆமாம், அந்த அளவந்தத்தில் இருந்தா அதுக்கு முன்ன இந்த மாதிரியா கிடந்தோம். கூரை விடாதனாலும் கண்ணியமாக இருந்தோம். இந்த சுனாமி வந்து எல்லாத்தையும் அடித்து நிறைய போட்டு அது பிள்ளை குட்டிகளை வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு கண்ணீரும் கையுமா நிற்கிதுவா. சின்ன பாலத்தில் குடியிருந்த வாடகை கொடுக்க முடியல. இங்கே வந்து தர்காவில் 6 மாதம் இருந்தேன். 6 மாதம் இருந்துட்டு தர்காவிலாம் இருக்கக்கூடாது, இந்த ஊரில் தானே பிறந்தேன், வரவங்களுக்கு தான் இடம்னு சொல்லி தவிர்த்து விட்டானோ வாட்ச்மேனும். அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். எங்கள் மூத்தார் மச்சான் சொன்னார், இங்கே தர்காவில் இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்கு, நான் தர்காவில் வேலை பார்க்குறேன், நீ கொஞ்சம் வீட்டுனாலே கொஞ்சம் வீட்டில் காலியாக தான் கிடக்கு, இருந்து வீட்டை சரி பண்ணி தரனால அதில் வந்துட்டாங்க. வந்து 1.25 வருஷம் அது. என்ன சரி பண்ணீங்க வீட்டில்? இதான் அதை கதவு போட்டிருக்கேன், அந்த அட்டை வச்சு அடைச்சிருக்கேன், அந்த கீத்தாடை பாயத்தெல்லாம் கீத்தாடை படைச்சிருக்கேன், தரை தான் போடணும். எப்படி போட முடியுமா உங்களால்? போட முடியாது, வீட்டு வேலைக்கு தான் செய்யறேன்னா 1500 இந்த 4 பிள்ளைங்களை பார்க்கறதா நான் திங்கிறதா. அதான் சொல்லணும், மாப்பிள்ளை வருமானம் கிடையாது, நம்ம கையில் இருந்தால் அப்பிட்டு போகிறேன்றானும், இல்லைன்னா பிச்சை எடுக்கணும் தர்காவில் உட்காந்து. அதுமாதிரி இருக்கு நிலமை. இது வந்து மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் எல்லாட்டையும் மனு கொடுத்துட்டோம். போராட்டங்கள் பண்ணலாம், ஓரளவுக்கு தான் பண்ணலாம். அது பண்ணிட்டு வந்தால் நமக்கே வந்துட்டு புளிச்சு போகிற ஒரு விஷயமாயிடுச்சு. இது வந்துட்டு எந்த ஒரு அரசு அதிகாரியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஓட்டுக்காக மட்டும் வராங்களே தவிர மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காண்டி யாரும் வரதில்லை. வர அன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், அதுக்கு பிறகு அவங்களுடைய சரி அவங்க மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காண்டி நம்ம மனு கொடுத்தாலும் அந்த மனு மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை சார். இது வந்துட்டு சுனாமி அடித்து இதோட 11 ஆண்டுகள் ஆகிடுச்சு சார். 11 ஆண்டுகள் ஆனால் அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த மக்களால் அந்த வாழ்க்கையை நடத்த முடியல சார். அவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு அவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில போயிருக்கோம் சார். ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தான் வந்து இருக்க இடம், சாப்பிட்ற உணவு இதெல்லாம் வேணும் சார். அது அடிப்படை வசதியே இல்லாத மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். தேர்தல் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வரும்போது மக்கள் மத்தியில் வந்து கோயில் முன்னாடி வச்சு சத்தியம் பண்ணுறது, கண்டிப்பாக நான் செஞ்சிடறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அதோட அவ்வளோதான். அந்த டைமில் வந்து தேர்தலை வந்து அந்த நேரத்துக்கு அரசியல்வாதிங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேது. இப்போ சுனாமி வரலன்னா இப்போ சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு? ஒரு வேலை சுனாமினால் தான் அப்படிங்கும்போது சுனாமியா இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுனாமிக்கு முன்னாடி கூரை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ சுனாமிக்கு அப்புறம் வீடு கட்டி கொடுத்து, அந்த வீடும் ஒரு சில கட்டி கொடுத்த வீடும் சரியில்லாமல் இருக்குது. கூரை வீட்டில் இருக்கும் போது தான் நிம்மதியாக இருந்தாங்க. வீடு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடு எப்போ இடிஞ்சு விடுன்ற ஒரு நிலைமையில பயந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆவணங்களில் வீடு கட்டினதாக காட்டப்பட்டிருக்கு, ஆனால் அங்கே வீடே இல்லை, அஸ்திவாரம் கூட முழுமையாக போடப்படாத ஒரு சூழல் இருக்குது. இந்த வீடு ஒதுக்கப்பட்டதாக சொல்லி உங்கள் அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஆவணங்கள் கொடுத்தாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க?
சார் வீடு கட்டி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் சார் இருந்தோம். வீடு கட்டணும்னா பாதி வீட்டை கட்டிட்டு பாதி வீட்டை கட்டாமல் போட்டாங்க. அதுலேயும் எங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டோட தான் இருக்குது. அது அடியே கிளம்பல எங்களுக்கு இன்னும். ஏன்னா பட்டா கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஃபுல்லாகவே ஏமாற்றி பட்டா கொடுத்து நாங்கள் கட்டி கொடுத்துட்றோன்ற உறுதிமெல்லாம் கொடுத்தாங்க. கட்சி அரசியல்வாதிகளும் வந்தாங்க. அரசியல்வாதம் வந்து நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. போன தடவை இந்த ஏடிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், அனைத்து கட்சிகளும் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர ஆனால் அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல சார். இது மேற்படி தொடர்ந்துச்சுன்னா நாங்கள் இந்த தேர்தலையும் புறக்கணிக்கிற மாதிரி தான் சார் வரும். நாங்கள் இதை நம்பி நாங்கள் தர்காலையும் இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் இங்கே தர்கா இருக்குது, தர்காவில் பொறுத்திருக்கிறோம். இங்கே வீட்டில் இருக்க முடியல, ஒன்றும் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வீட்டை பார்க்கும்போதே அப்படி இருக்க இடம். இதில் இருக்க முடியல. ஒரு 4 பசங்க இருக்கும். 4 பசங்க இருக்குது எனக்கு. 4 பசங்க எல்லாமே நாங்கள் ஃபேமிலி குடும்பத்தோடு வந்து தர்காவில் தான் சார் படுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகு தான் இங்கே வந்து இருக்க முடியும். இது பட்டா இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து பட்டாவில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. வீடுகள் இருக்குது, உங்களுக்கு கட்டப்பட்ட வீடு இருக்குது, காலிமனை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த தொகை ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது யார்கிட்ட போய் புகார் கொடுத்தீங்க? அந்த தொகை ஒதுக்கப்படலை, முழுமையாக கட்டப்படலை அப்படின்னு. இங்கே நாங்கள் அமைச்சரை பார்த்து பேசணும் சார். அமைச்சர்கிட்டையும் சொன்னோம். இங்கே ஏடிஎம்கே அமைச்சராக இருந்தாங்க. பல அமைச்சர்கள், டிஎம்கே அரசியல்வாதி, முக்கியமான பிள்ளைகள் அனைவர்கிட்டையும் போய் சொன்னோம் சார். சொன்னோன்னே அவங்க எல்லாமே சொன்னது என்னன்னா, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பார்க்குறோம், கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், கலெக்டர்கிட்ட போய் போராட்டம் பண்ணியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாருமே எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க சார். இப்போ இதுக்கு என்ன தான் முடிவுன்றது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால் இந்த தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிச்ச மாதிரி ஒரு இது இருக்கலாம்னு இருக்கோம் சார், நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம். சுனாமிக்கு அப்புறம் அதே சூழ்நிலையில் தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த மாற்றமுமே இல்லை. எப்படி சுனாமி அடிச்சிச்சோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்குதே தவிர வந்து அது ஒடுக்க நடவடிக்கை எதுவுமே எடுத்தப்பட கிடையாது. வராங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எவ்வளோ அரசியல்வாதிகள் வராங்க, மந்திரி வராங்க, நாகப்படத்துலேருந்து எல்லாம் அரசியல்வாதியோ எவ்வளோ பேர் இருக்காங்க, எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கைகளும். இதெல்லாம் நாகை மாவட்டன்றது ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் இருந்துகிட்டே இந்த நிலைமையில இருக்கிறோம். ஒரு மழை வந்தாலும் ஒரு பயம், ஒரு சாதாரண ஒரு காற்றடிச்சாவோ ஒரு வெள்ளம் வந்தாவோ, வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மெயின் கடல் தான் பாதிப்பு. ஒரு மழை போய் அவ்வளோ பெரிய மழையில எங்களை பிரட்டியே போட்ட மாதிரி இப்போ போட்டுச்சு ஒரு 2 மாதத்துக்கு இடையில. அந்த 2 மாதத்துக்கு இடையில கூட நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள கலெக்டரே வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. நம்ம மாவட்டம் வந்து இது எம்எல்ஏவும் வந்து என்னன்னு கேட்கல, எம்பியும் வந்து கேட்கல. அப்பப்போ அரசியல்வாதியை வந்து ஓட்டு வாங்குறதுக்கு அப்போ மட்டும் வந்து ஓட்டு போடுங்க, நாங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லபடியாக செய்வோம், ஓட்டு போடுங்கன்னு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு தக்க நடவடிக்கை படி எதுவுமே செஞ்சது கிடையாது. இந்த சுனாமி அடிச்சு 11 வருஷம் ஆகுது. இந்த வரைக்கும் இந்த ஊடுல வந்து பாருங்க, எங்களுக்கு பேர் ஊடுன்ற பேருக்கு தான் ஊடா இருக்க தவிர நாங்கள் வந்து வீட்டில் இன்ன வரைக்கும் படுத்ததே கிடையாது. அவங்க கட்டி கொடுத்த அந்த 30 வீடு கூட நாங்கள் வந்து வீட்டில் வந்து படுத்த சரித்திரம் கிடையாது. ஏன்னா பயந்துக்கிட்டு எப்போ தலையில இடிஞ்சு விழுந்துரும். ஏன்னா நாங்களும் பிள்ளை குட்டியை வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்க நாங்கள் ரோட்ல தான் படுத்துக்கிறோம். மிஞ்சம் ஒரு இந்த மலையில பாருங்க, எல்லாம் தர்கால போய் படுத்துக்கிட்டோம். இந்த வீடு கட்டி கொடுத்தா எனக்கு வேஸ்ட் தாங்க. நாங்கள் கூரை வீட்டில் இருந்திருப்போம். அந்த வீட்டை கட்டி கொடுத்து தூங்க முடியல எங்களால். அந்த வீட்டில் எப்போ இடிஞ்சு மேலே ஒன்றுமே தெரியல. சுத்தமாக கொட்டுது வீடு பூரா பொலன்னு. பாத்ரூம்னா தெரிச்சிக்கிட்டு நிற்கிது, அப்படியே விழுந்துரும் போல இருக்குது. இருக்கப்பட்டவங்களாம் செலவு பண்ணல, இல்லாப்பட நாங்கள் தானே என்ன செய்வோம். நாங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி 1000 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து இதுக்கு ஒரு பதிலுமே கிடையாது இந்த தெருவில். ஒன்றுமே சொல்ல. ஓட்டு கேட்க தான் வருவாங்க. ஓட்டு போடுங்கம்மா, அவங்க நல்லா செய்யறோன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. செஞ்சது பூரா பேருக்கு தான் அரசியல்வாதிலாம், எதுவுமே கிடையாது எங்களுக்கு. குழந்தைய கூட வச்சுக்கிட்டு படுக்க பயமாக இருக்குது. வெளியில் கொட்டாய் போட்டு தங்கியிருக்கோம். வீடு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. 11 வருஷம் ஆச்சு. வீடு இந்த மாதிரி இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயாச்சு. கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னதுக்கு உயிர் சேதம் இருந்தால் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த ஒரு வீடாக இருந்தால் நாங்கள் டேமேஜ் வைப்போம். அத்தனை வீடு இருக்குன்னா வீடு கட்டினவங்கள்ட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டதுக்கு வரவங்கெல்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. 11 வருஷமாக ஒரு தீர்ப்பும் கிடைக்கவில்லை. கேட்டால் கூரை தட்டிட்டு கூரை போடுங்கன்றாங்க. இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு எடுத்துருங்க, கூரை போட்டுங்கன்றாங்க. கூரை போடுறதுக்காக கட்டணம் கட்டி கொடுத்தாங்க. சுனாமிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வீடு இருக்கணும்னு தானே சுனாமி தட்டுவோடு போட்டாங்க. அந்த தட்டுவோடு பொத்துக்கிட்டு ஒழுகுது வீடு. அப்புறம் என்ன தட்டுவோடு போடுறது? வீட்டுக்கு எல்லா வீடுமே ஒழுகுது, தட்டுவோடு போட்டு ஒழுகுது. வீட்டில் ஆடு மாடு இந்த மாதிரி மிருகங்கள் வாடுறதுக்கு மட்டும் ஏதுவாக இந்த வீடு இருக்குது. இதை மனுஷன் வாடுறதுக்குன்னு இந்த வீடு கட்டி கொடுத்தா தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடு மனுஷன் வாடுறதுக்கு கட்டி கொடுத்ததா இருந்தால் சிஎம், எம்எல்ஏ,
எம்பி இவங்கெல்லாம் வந்து இந்த வீட்டை வாழ முடியுமா? கவுன்சிலர் வந்து கவுன்சிலர் இங்கே வந்து வாழ முடியாது. ஒரு கவுன்சிலர் கூட இந்த வேலை கட்ட ஒரு சாதாரண அரசியல் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வாங்கி அவங்க பொறுப்பில் இருக்க அவங்க மாடி வீடு ஏசி அப்படி வாழ்கிறாங்க. காலங்காலமாக ஓட்டு போட்டு நாங்கள் இன்னைக்கு நடு ரோட்லேயும் குப்பைகள் ஓரத்தையும் நாங்கள் வாழ்கிறோம். பன்னியை கூட எங்களோட வாழ்க்கை நடந்து போயிட்டு இருக்குது. எங்கள் மக்கள் வந்து பன்னிகளோட தான் பன்னி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே குட்டி போகிற அளவுக்கு இந்த வீடு கேவலமாக இருக்குது. எல்லாம் சுனாமியில் எல்லாமே இறந்துட்டாங்க சார். எங்களோட உறவினர்கள் கூட இறந்துருக்காங்க சார். உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் பிழைச்சிருக்கிறோம் போது பிழைச்சிருக்கிறதுக்கே ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம் சார். நாங்களே இறந்துருக்கலாம், சுனாமிலே இறந்துருக்கலாம் போல இருக்குது சார். இருந்து பலன் இல்லை சார் எங்களுக்கு. இப்போ அதில் பிழைச்சதுக்கு எங்களுக்கும் வந்து மதிக்காம தானே சார் இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்கல, கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு நாங்களும் அந்த சுனாமிலே இறந்துருக்கலாமா சார்? இறந்துருந்தா கூட அவங்க செஞ்சுருப்பாங்க, ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க சார்.